வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம். தீவிரமடையும் முரண்பாடு. பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு ஏற்படவுள்ள ஆபத்து. கொழும்புக்கு வருபவர்களுக்கு போலீசாரின் விசேட அறிவிப்பு. கோவிட் தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கு அதிர்ச்சி தகவல். பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் சரிவு. மீண்டும் கனடா இந்திய உறவில் வெடித்தது விரிசல். நாட்டில் எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம். மேலும் இதன்போது எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அளவில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் பாரிய உயர்வு பதிவாகியிருந்த நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளை சீர் செய்யாது விடின் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்காது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் துறை பேராசிரியர் KT கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற தந்தை செல்வாவின் 47வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நினைவு பேருரை ஆற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியை நீதிமன்றத்தில் கொண்டு சென்று நிறுத்தியவர்கள் பொதுமக்கள் அல்ல, எதிரிகள் அல்ல, விரோதிகள் அல்ல. கட்சிக்குள் இருந்தவர்களே நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று நிறுத்தினார்கள். கட்சிக்குள்ளிருந்து முரண்பாடுகளையும் பகைமைகளையும் அவாக்களையும் கொண்டிருந்தவர்களும் தங்கள் நலன்கள் சாத்தியப்படவில்லை என்ற எண்ணங்களை கொண்டவர்களும் தான் இதற்கு காரணமானவர்கள். இதனை தோற்கடிப்பதற்கான வழிமுறைகளாக தமிழரசு கட்சியை காப்பதற்காக வீதிக்கு வருதல் வேண்டும், மக்களை அணிதிரட்ட வேண்டும், மக்களுடன் ஒன்று சேர்ந்து நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரனும் ஏனைய கட்சி நிர்வாகங்களும் இதனை தங்கள் எண்ணமாக கொண்டு செயற்பட வேண்டும். இதன் மூலம் ஈழத்தமிழர்கள் தங்கள் இருப்பில் ஏதாவது மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையுடன் புலம்பெயர்வை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமான நம்பிக்கைகளுடன் பயணிப்பதற்கானதொரு சூழல் உருவாகும். தமிழரசு கட்சிக்குள் நெருக்கடிகள் ஏற்பட்ட போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? உங்களால் ஏன் இதற்கு தீர்வு காண முடியவில்லை? கட்சியின் உறுப்புரிமைக்கு உரித்துடைய ஒவ்வொருவரையும் உங்களால் ஏன் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியவில்லை? போன்ற பல விமர்சனங்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள், மூத்த உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்பட்டன. இந்த விமர்சனங்களை தவறானது என்று கூற நான் கருத மாட்டேன் எனவும் தெரிவித்தார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாளை கொழும்பு நகரை சுற்றி பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறவுள்ளமையினால் விசேட போக்குவரத்து திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளனர். மே தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் நாளை 40 பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். 19ஆம் தேதி மே தின கொண்டாட்டங்களும் இடம்பெறவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட்ஷீல்டு தடுப்பூசியால் பக்கவிளைவு ஏற்படும் என அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகளும் தடுப்பூசியை கண்டுபிடிக்க முயற்சித்த நிலையில் ஒரு சில நாடுகள் அதற்கான தடுப்பூசிகளை கண்டுபிடித்தன. இதன் போதே பிரித்தானியாவைச் சேர்ந்த அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து தடுப்பூசியை உருவாக்கின. இந்த தடுப்பூசி இந்தியாவில் கோவிட்ஷீல்டு என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்டது. இதற்கிடையே அஸ்ட்ராஜெனேகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை செலுத்திய பிறகு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறி ஜேமிஸ் ஸ்காட் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். மேலும் அஸ்ட்ராஜெனேகா நிறுவனத்துக்கு எதிராக நட்டஈடு கோரி சுமார் 51 வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் இவ்வழக்கு மீதான விசாரணைகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் நீதிமன்றத்தில் அளித்த ஆவணத்தில் தங்கள் நிறுவனம் உருவாக்கிய கோவிட்ஷீல்டு தடுப்பூசி ஒரு அரிய பக்க விளைவை ஏற்படுத்தும் என ஒப்புக்கொண்டதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இரத்த உறைவு மற்றும் இரத்தத்தில் காணப்படும் குருதி சிறுதட்டுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் மட்டுமே நடக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென்னிலங்கையின் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த விசேட பயிற்சி பெற்ற 30 போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. குறித்த விசேட நடவடிக்கையின் போது இந்த விசேட குழுக்கள் அதிகாரிகளுக்கு 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்போது உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் கண்காணிப்பின் கீழ் செயற்படும் இந்த போலீஸ் குழுக்கள் போலீஸ் மோப்ப நாய்கள் மற்றும் விசேட தாக்குதல் படையணி என்பவற்றையும் கொண்டுள்ளன. இதற்கிடையே மாத்தறை மிரிச பிரதேசத்தில் நிலைப்படுத்தப்பட்டிருந்த துரித போலீஸ் படையணி மாத்தறை இஸ்ஸதீன் நகரத்திற்கு இடமாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வர்த்தக வங்கிகளில் இன்றைய தினம் மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. மக்கள் வங்கியில் அமெரிக்க டாலர் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் ரூபாய் 290 ரூபாய் 91 சதம், 292 ரூபாய் 57 சதம், 300 ரூபாய் 75 சதம், 302 ரூபாய் 48 சதம். கொமர்ஷியல் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் விகிதம் 290 ரூபாய் 50 சதம், 291 ரூபாய் 74 சதம், 299 ரூபாய் 75 சதம், 301 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் நடைபெற்ற சீக்கியர் தினம் தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பங்கேற்றார். அப்போது காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த செயல் இந்தியாவை ஆத்திரமடைய செய்துள்ளதுடன் கடும் கண்டனமும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள இந்தியாவிற்கான கனடா துணை தூதுவரை அழைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிவினைவாதம், தீவிரவாதம் மற்றும் வன்முறைக்கு கனடா மீண்டும் இடமளித்துள்ளதை இது மீண்டும் ஒருமுறை எடுத்து காட்டுகிறது. காலிஸ்தான் ஆதரவு முழக்கங்களை ஏற்படுத்தியது இந்தியா கனடா உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.